ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்லீவு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ட்ரெண்டிங் டிசைன்ஸ் கூட. இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து மார்க்கிங் எல்லாமே வீடியோ தெரியாது. இதில் நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து சொல்லிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்மளுடைய சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதுலேருந்து நான் 1.5 இன்ச்சு அந்த லைனுக்கு எவ்வளோ வருதோ, நம்மளுடைய கை சுற்றளவு நம்ம ஸ்லீவோடைய அளவு எவ்வளோ வருதோ, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு, இந்த சைட்லேயும் நம்ம வந்து வளைவு பகுதிலாம் இருக்கு இல்லையா, அந்த கை சுற்றளவுலாம் அதெல்லாமே 1.5 சேம் அதே 1.5 எடுத்திங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது எப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேயும் நான் மார்க் பண்ணேன், இந்த சைட்லேயும் மார்க் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வி ஷேப்பு வரும். இது 1.5 இது மறுபடியும் சொல்கிறோம். 1.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது அப்படியே வந்து இந்த ஜாயின் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வர மாரி இருக்கும். இந்த இந்த சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணோம், அந்த சைட்லேயும் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே வந்து அதை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது எவ்வளோ இன்ச் வந்து மார்க் பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து எடுத்து போடணும்னு நினச்சேன். இது இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரெண்டிங் டிசைன்ஸும் கூட. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இப்போ இந்த சைடில் இப்போ மார்க் பண்ணிவிட்டு, இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைடில் வந்து கொஞ்சம் பாதி அதாவது அளவுகள் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி மார்க் பண்ணோம், நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்கேலை வச்சு அப்படியே பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து இன்னும் அளவு வந்து கம்மியானாலும் கூட இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லைன்லேருந்து 1.5 அதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து மார்க் பண்ணுறது கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து 1.5 மாரி நம்ம வச்சுக்கணும். ஸோ அது மீதி போக எவ்வளோ கேப் இருக்கோ அது பிரச்சனை இல்ல. ஸோ இந்த சைட்லேயும் அதே மாரி 1.5 வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து லைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ் வந்து இப்போ இந்த மார்க்கிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் அந்த சென்டர்ல இருந்து நான் வந்து 1.5 மார்க் பண்ணுறேன். 1.5 வந்து மார்க் பண்ணேன், அடையாளப்படுத்தினேன். அதே மாரி இந்த லைன் எல்லா லைன்லையுமே 1.5 தான் மார்க் பண்ண போகிறோம். எவ்வளோ அளவுகள் இருக்கோ அது போக நம்ம அதை அப்படியே 1.5 வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மார்க்கிங் வந்து தேவை. கட்டாயம் வந்து இந்த மார்க்கிங் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக புரியணும். 1.5 இதே மாரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா லைன்லேயுமே நம்ம வந்து எந்த ஷேப்லாம் இருக்கோ அது அப்படியே நம்ம கரெக்டாக 1.5 வந்து அப்படியே அந்த லைனுக்கு ஃபுல்லாகவே அதே வைக்க போகிறோம். எவ்வளோ அளவுகள் இருக்கோ அது அளவுக்கு. சேம் எல்லா சைட்லையுமே அந்த சைட்லையுமே அதே மாதிரி 1.5 வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாமே மார்க் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஒட்ட போகிறோம். அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கிராண்ட் ஒர்க்காகவும் ஆகிடும் அப்படியே நமக்கு ஸ்லீவு. ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் கிராண்டாகவும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் நீங்கள். சேம் இந்த சைட்லேயும் நான் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக வந்து 1.5 வரலையும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஸ்லீவோடைய நம்ம அந்த சுற்றளவுலாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த சைடில் வந்து நம்ம வந்து தையலுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அடிப்படுன்றதுனால லாஸ்ட்டு எட்ஜஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணலாம். அது வந்து கரெக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணும்போதே வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. 1.5 எடுத்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த சைட்லாம் நம்ம கேப் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம் நம்ம. லைனிங் வந்து அடித்து திருப்பும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால. ஸோ இந்த ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ளூ வச்சுட்டு கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். நான் கிளிப் ஸ்டோன் வந்து 2 விதமாக கலர் எடுத்திருக்கேன். நான் ஒன்று ப்ளவுஸ் கலர்லேயும் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு கோல்டு கலர்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து ஒரே கலரில் வந்து ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால் 2 கலரும் இருந்துச்சு. 2 கலரில் ஆஃப் ஆஃப் மாதிரி நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 கலருமே அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ
ஸோ நான் க்ளூ வச்சுட்டு அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர்லேருந்தே அப்படியே மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாவே அப்படியே க்ளூ வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த க்ளூ வந்து வச்சோன்னா கொஞ்சம் கிளிப் ஸ்டோனுக்கு கொஞ்சம் நமக்கு எடுக்காம இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஸ்டோன் யூஸ் சாரி இந்த க்ளூ யூஸ் பண்ணேங்க ஸ்டோன் ஒட்டும்போது. அ அதாவது ஃபேப்ரிக் க்ளூவும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளிப் ஸ்டோன் வந்து அந்த அளவுக்கு தாங்குமான்னு தெரியல. எப்பயுமே நமக்கு வந்து கிளிப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் விழ தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்ல. நம்ம க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். கஸ்டமருக்கு சப்போஸ் நீங்க குடுக்கணும்னாலுமே கிளிப் ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா குடுத்துருங்க. அவங்க வந்து ஒட்ட சொல்லிருங்க. சப்போஸ் இது வந்து நம்ம கேரண்டி இருக்கு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒட்டும்போது சம்டைம்ஸ் எப்பயாச்சும் விழ செய்யும். ஸோ அதுக்காக தான். ஸோ இது அப்படியே வந்து நான் மார்க் பண்ண இடத்துலலாம் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து அந்த கிராஸா வைக்கிறேன். நம்ம அந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா? அந்த ஷேப்ல நம்ம வைக்கணும். ஸோ அப்ப அந்த பாக்ஸ் ஷேப்ல வைக்கக்கூடாது. கிராஸா வந்து வைக்கணும். நமக்கு அந்த வி ஷேப்புக்கு எப்படி இருக்கோ அதே மாரியே அந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டணும். டைமண்ட் ஷேப் சொல்லுவோம் இல்லையா? டைமண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாரி அத அப்படியே வந்து திருப்பி வைக்கணும் நம்ப, அந்த கிளிப் ஸ்டோன. ஸோ இந்த சென்டருக்கு வேண்டாம். நான் வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் நானு. ஏன்னா அந்த வி ஷேப்ல வந்து கரெக்ட்டா இந்த 3 ஷேப் இருந்தா போதும். நான் அது லாஸ்ட்டா எடுத்துட்டேன். உங்களுக்கு லாஸ்ட்டா ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிரும். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்டோன ஃபுல்லா மாத்தி மாத்தி நான் கலர் மட்டும் கொஞ்சம் மாத்தி குடுத்துக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் கலர்லயும் இருக்கு, கோல்டு கலர்லயும் இருக்கு. உங்களுக்கு க்ளோஸ்அப்ல பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லாங்ல இருக்கு இல்லையா ஸ்டாண்ட்ல. அதனால உங்களுக்கு அந்த கலர் தெரியாது உங்களுக்கு. இந்த ஷேப் மட்டும் அந்த கரெக்ட்டா பார்க்கணும். நமக்கு வந்து அந்த லைன்ல எப்படி இருக்கோ, அந்த லைன் நமக்கு எதுக்காக தேவைன்னா, இந்த ஸ்டோன் ஃபிட் பண்றது தான் கண்டிப்பா வந்து லைன் தேவை. ஏன்னா, நம்ம அந்த டைமண்ட் ஷேப் வந்து நம்ப பாக்ஸ் ஷேப் உள்ளது, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது நம்ம டைமண்டா மாத்தி நம்ம ஒட்டுறோம் இல்லையா? ஸோ, அது வந்து அந்த லைன்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ, அதனால நம்ம கண்டிப்பா வந்து லைன் தேவை. ஸோ, அதனால இந்த லைன் வந்து லைட்டா நான் வந்து டீஸ் வச்சு பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து பென்சில் வச்சுட்டு பண்ணாதீங்க. ஏன்னா, சப்போஸ் ரிமூவ் பண்ண முடியாது. ஒர்க்லேயும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நான் டீஸ்லேயே வந்து நம்ப ப்ளவுஸ் மார்க்கிங் இருக்கு இல்லையா டீஸு, அத வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நம்ம அது அழிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காவே அழிஞ்சிரும் நமக்கு. அது அதிகமாவும் தெரியாது. அதுவே நான் லைட்டா தான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அந்த மார்க்கிங் வந்து ரொம்ப டார்க்கா தெரியக்கூடாது. ஸோ, நமக்கு வந்து ஒர்க்கையும் தாண்டி இது வந்து நம்ம மார்க்கிங் தெரியக்கூடாது இல்லையா? ஸோ, அதுக்காக. ஏன்னா, அதெல்லாம் வந்து நமக்கு நம்ம லைன் வந்து எதுக்காக தேவைன்னா, நம்ம ஒர்க்க வந்து முடிக்கணும். அதுக்காக தான் அந்த லைன் தேவை. மத்தபடி வேற யூஸ் கிடையாது. இதே நம்ம பீட்ஸோ, இல்ல கட் பீடோ லைன் ஃபுல்லா குடுத்தோன்னா, அது தெரிஞ்சுக்காது. ஸோ, இதில வந்து ஃபுல்லா கவர் ஆகாது இல்லையா? ஸோ, நம்ம அந்த கிளிப் ஸ்டோனுக்கு தகுந்த மாரி தான் அந்த ஒர்க் பண்ண போறோம். ஸோ, அதனால அந்த லைன வந்து நீங்க லைட்டா பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே ஃபுல்லா வந்து ஒட்டி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப் ஸ்டோன் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோஸ்அப்ல இருக்கு. இப்ப நான் சமிக்கியும், கர்தானா வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது 3யும் வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். சமிக்க, அது மாரி 2 பீடு, கட் பீடு. கர்தானாவும் சொல்லுவோம், கட் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நான் கோல்டு கலர் எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கிளாஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கிளாசிக் கோல்டுன்னு அந்த டைப்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வி ஷேப்புக்கு நம்ம அத அப்படியே பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்படி தான் நம்ம வரப்போகுது இந்த ஒர்க்கு. சேம் இந்த டிசைன் நீங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனுடைய என்ன ஒர்க்கு அப்படின்றதும் தெரியும். அது வந்து நம்ப சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் வந்து என்ன பொருள் யூஸ் பண்றேன், மெட்டீரியல் யூஸ் பண்றேன்றதையும் நான் சொல்லிடுறேன். 2 பீடு, சமிக்கை, கட் பீடு, கர்தானா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து இந்த ஷேப்ல தான் நம்ம குடுக்க போறோம். சேம் இந்த கிளிப் ஸ்டோன்ல இந்த கார்னர் நான் சொன்னேன் இல்லைங்களா? டைமண்ட் ஷேப் எதுக்காக வச்சிருக்கோம்னா, இந்த மாரி இந்த வி ஷேப்ல நம்ம வந்து இந்த கர்தானா, அந்த பீட்ஸு, சமிக்கை இது மாரி குடுக்க போறோம். ஸோ இந்த ஒர்க்கு தான் நம்ம வந்து இது ஃபுல்லாவே வரும். இது சென்டர்லயே நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். அந்த கேப் இருக்குன்னிட்டு சுகர் பீட் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இத ஃபில் பண்ணும்போது நான் ஒரு லைன் மட்டும் நான் இதில கவர் பண்ணியிருக்கேன். ஒரு லைன்ல வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்றோன்றத மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே நான் ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் ஃபைனல்ல தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துட்டயே நான் நாட் பண்றேன். அந்த வி ஷேப்க்கு நம்ம பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துட்ட நாட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இந்த சைட்ல வந்துராதீங்க. கண்டிப்பா வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்ல வாங்க. நைலான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்க வேணா மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நைலான் இல்லனாலுமே, நைலான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனா நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து ப்ராப்ளம். டக்குன்னு போட முடியல அவ்வளோதான். இப்ப இந்த சைட்ல. ஸோ இந்த வி ஷேப்புக்கு நமக்கு அப்படியே அந்த நம்ம லீஃப்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அத மாரி தான் இருக்கும். ஆ இது நல்லா கிராண்டாவும் இருக்கு பார்க்க. நம்ம சிம்பிளாவும் சொல்லிக்கலாம். ஆனா கிராண்டா வந்துருச்சு ஸ்லீவ்ல.
ஃபுல்லாக நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டி நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கும்போது நல்ல லுக்காக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிகினர் வந்து இப்போ ஸ்டார்ட்டிங் வந்து என்ன டிசைன்ஸ் தெரியல, ஒரு சிம்பிளா வந்து உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் வரலையும் தெரியும்னா, தாராளமா இத எடுத்து நீங்க பண்ணலாம். ஸோ சேம் இது எல்லாமே இப்படியே தான் பண்ண போறோம். நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த கேப்ல நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வேணா ஸ்டோன் ஒட்டுறதுக்கு பதில் நீங்க வந்து பீட்ஸும் குடுத்துக்கலாம். இல்ல ஃப்ரெஞ்ச் நாட்டும் நீங்க குடுத்துக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு சமிக்கி வித் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். எனக்கு வந்து இது தேவையில்லன்றதுனால, நான் ஓரளவுக்கு இதுவே சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். ரொம்ப லைன் வந்து நெருக்கமா இருந்து கச்சமச்சன்னு இருக்கக்கூடாது, ஒரு நீட்டா இருக்காது அப்படின்றதுனால நான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். கோல்டு கலர்ல, சில்வர் கலர்ல ஒயிட் ஸ்டோன் மாரி ஒட்டியிருக்கேன். க்ளூ வச்சுட்டு அத அப்படியே அந்த லைன் ஃபுல்லா இந்த கேப்ல இந்த மாரி தான் ஒட்டப் போறேன். இது ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் தான் வரப்போதும். இது ஃபுல்லா வந்து முடிச்சுட்டு பார்க்கலாம் நம்ப. ஸோ இந்த ஃபுல்லா வந்து இப்போ முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டிசைன்ஸ் பார்க்க ரொம்ப கிராண்டா வந்துருந்துச்சு. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் புதுசா வீடியோ பார்த்துருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.